செவ்வாய் ராசிநாதன் இல்லைங்களா? அப்போ உழைப்பு என்பது உங்களுக்கு முதலீடாகவே இருக்கும். சரி, என்னதான் இருந்தாலும் கிரகங்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வெளியூர் பயணம் ஆதாயம் கொடுக்கும், எதிர்பார்த்த பணம் வரும், கொடுத்த வாக்கி காப்பாற்ற முடியும், ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அப்போ ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க பாருங்க, திடீர்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க, அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும், புது வழி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வியாழக்கிழமை மதியம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பொதுவாக இந்த 7 நாளுமே சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மனதில் ஒரு தெளிவு இருக்கும், குழப்பம் இல்லாமல் செயல்படுவீங்க. உழைப்பு அதிகரித்தாலும் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும், குடும்பத்துல சுபிட்சம் இருக்கும், தொழில நிம்மதி இருக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். இது ஒரு பக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம்தான் இந்த பாக்கிய குரு. பாக்கிய ஸ்தானத்தில் குரு உச்சமடைந்திருப்பது. ஏன்னா விருச்சிக ராசினருக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான், 5ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான். அவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அங்கேயே உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கவில்லை, அவருடைய 5ஆம் பார்வை ராசிக்கு கொடுக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதே மிகப்பெரிய யோகம், செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் கிடைத்திடக்கூடிய நேரம். அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சுபிட்சமான காலகட்டம், யோகமான காலகட்டம். அழுது அழுது முடிச்சாச்சு, சுமந்து முடிச்சாச்சு, கேட்காத இடம் இல்லை, கேட்காத விஷயங்கள் இல்லை, எல்லாத்தையும் கேட்டாச்சு. உடம்பிலிருந்து தொழிலிருந்து எல்லாமே அடிபட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப நம்ம இந்த நேரம் குருவுடைய பார்வை கிடைக்குது. குருவுடைய பார்வை கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு அழுக்கையும் துடைத்தெறியக்கூடிய சக்தி குருவிற்கு உண்டு, அவமானங்களை துடைத்தெறியக்கூடிய சக்தி குருவிற்கு உண்டு, குரு பார்வைக்கு உண்டு. செல்வத்தையும் செல்வாக்கையும் உண்டாக்குகின்ற சக்தி குருவுடைய பார்வைக்கு உண்டு. அப்போ இந்த நவகிரக சன்னதியில போய் நிற்கும் போது கூட சொல்லுவாங்க, சனி பகவானுக்கு எதிரில் நிக்காதீங்க, ஓரமா போய் நில்லுங்க. அதே நேரத்துல குரு பகவானுக்கு எதிரில் போய் நேரா போய் நில்லுங்க. கேட்டதை கொடுத்துடக்கூடிய ஒரு குரு பகவான், அவர் பார்வைப்பட்டாவே போதும், எல்லாமே நம்ம சுபிட்சமாயிடும். அப்ப குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு